Hi all, welcome to Tiger Vlogs. Actually வந்து தமிழ் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பற்றின வீடியோ அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்து அதுக்கு முன்னுக்கு எனக்கு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி மிருகங்கள்லாம் பிடிக்கும். நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது அப்படின்ட்டு எல்லாருமே பிடிக்கும். ஸோ நானும் அந்த கேட்டகரிக்குள்ளே தான். எனக்கும் மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு இந்த யானைகள் வந்து ரொம்பவே வந்து விருப்பம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எப்போ யானைகளை பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு ஒரு அனிமல் ஃபீல் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் எனக்கு இப்போ வரைக்குமே அது அப்படி தான். ஸோ வந்து எனக்கு எப்பயுமே இந்த யானைகள்லாம் வந்து ரொம்பவே ஒரு விருப்பம். ஸோ அதான் யானை வளர்க்கணுன்ற ஒரு விபரீத ஆசை கூட இருக்குது. சரி அதை விடுங்க, அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு தெரியும். ஸோ எனக்கு அது எப்படி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா வந்து யானைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ ஸ்ரீலங்கான்னு எடுக்கும்போது இங்கே யானைகள் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பின்னவலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி சரணாலயங்களும் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு வரும்போது எனக்கு அது ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறதா இல்லை, எனக்கு அது அப்படி மீன் பண்ணல. எனக்கும் யானைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அது யானைகளை காயப்படுத்துறதோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கும் நானுமே வந்து விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ வந்து இப்போ இது நான் வீடியோவில் வந்து நான் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணலை. ஓகே, எனக்கும் தெரியும் ஸ்ரீலங்காவில் நிறையா பேர் வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த இது வந்து எகெயின்ஸ்ட் தான். இந்த யானைகள் பேரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஈவன் ஹண்ட் பண்ணுறது, தந்தத்துக்காக ஹண்ட் பண்ணுறதுக்கெலாம் பெரிய ப்ரொட்டஸ்ட் அளவுக்குலாம் நடந்திருக்குது. நானும் அதில் கொஞ்ச நாள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நான் ஒரு நாளில் நினச்சி மாற்றுற இடத்துல நாங்கள் இல்லை. ஸோ எங்களால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அதை தாண்டி இது ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ எனக்கு நான் வந்து உண்மையாகவே இந்த யானைகளை டார்ச்சர் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நான் இது நாள் வரைக்கும் டு பி ஹானஸ்ட் நான் இது வரைக்கும் எலிஃபென்ட் ரைட் போனதில்லை. நான் அதை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. ஸோ எலிஃபென்ட் ஷோஸ் பார்க்குறதா இது எதுவுமே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு ப்ரூட்டலான ஒரு ட்ரைனிங், அது எவ்வளோ யானைகளை காயப்படுத்துது, அது எவ்வளோ யானைகளை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமாவுக்கு உள்ளாக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படி தான். ஸோ இதுக்கு முதல்லையுமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அது வந்து அதுவுமே ஒரு கோயிலுக்காக கூட்டிகிட்டு வந்த ஒரு யானை தான். நான் அந்த யானை கூட்டிகிட்டு வரவங்களோட ஒரு சின்ன ஒரு டாக் செஷன் மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அவங்க எப்படி வந்து அந்த யானைகளை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, அது எப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுன்றது மட்டுமே தான் தவிர ஐ எம் நாட் என்கரேஜிங் இட். ஓகே, நான் அவங்கள்ட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பனாகவே கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது அப்படி அந்த அங்குசத்தால் குத்துறதெல்லாம் வந்து பாவம் இல்லையா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு அது அடிக்கடி தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே அப்படி தான். இது வந்து இந்த எங்களோட ஊரில் நடந்து பெருசாருக்கு கூட்டிகிட்டு வந்த யானைகள் தான். ஸோ இதில் எனக்கு எல்லா ஒரு யானைகள் கூட்டிகிட்டு வந்ததோ அவங்களோட எனக்கு பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட் ஒரு 2 பேரோட பேசினேன். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ எனக்கு அதை தான் வந்து இந்த வீடியோவில் அதை தான் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணணுன்றது தான் தவிர ஐ எம் நாட் என்கரேஜிங் இந்த மிருகங்களை வதை பண்ணுறதோ, இல்லாட்டி ஐ எம் நாட் என்கரேஜிங். இப்போ இல்லை, எப்பயுமே அது வந்து நடக்காது. ஸோ இந்த யானைகள்னு எடுக்கும்போது வந்து புத்திசாலி, அதாவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மிருகங்கள்னு எடுக்கும்போது யானை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே தான் சொன்னார். என் கேட்டால் வந்து நம்ம வளர்க்குற நாய் பூனை கூட அப்படி தானே, நம்ம ஒரு அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிட்டா தே அண்டர்ஸ்டாண்ட். இல்லை நம்ம ஒரு விஷயம் சொல்லாட்டி கூட தேர் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஃபீல்ஸ், அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ யானைகளுமே அப்படி தான். ஸோ வீடியோஸில் அங்கங்கே வரும்போதும் நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ். எனக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயஸ்லாம் இருக்குது. எப்போயாவது வந்து சான்ஸ் கிடைச்சுன்னா வந்து இந்தியாவில் முதுமலைக்காடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இந்த யானைகள் இதுகளுக்கெல்லாம் போயிருக்கோம், விசிட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எல்லாமே ஒரு ஹோப் தான், இல்லை எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இது வந்து அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் என்கரேஜிங்
அந்த யானைகளை வந்து டார்ச்சர் பண்ணி இது பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஐ எம் நாட் சப்போர்ட்டிங். லெட்ஸ் டைவ் இன்டு வீடியோ. எனக்கு இன்னுமே நிறையா விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணணும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இஃப் எனி தாட்ஸ் ஷேர் இன் தி காமெண்ட். ஸோ இவர் தான் வந்து ரோகுல ராஜா. இவருக்கு வந்து 18 வயசு அப்படின்னு சொன்னா அப்படி. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தோற்றத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ஜெயண்ட் ஒரு இதுதான். ஸோ இது இப்போ குளிப்பாட்டிட்டு இருக்கவங்க வந்து மிஹின் ராஜா. இவங்களுக்கு வந்து 15 வயசுன்னு சொன்னா அப்படி. ஸோ இவரை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போதே வந்து கொஞ்சம் அந்த அந்த யானை பார்த்துக்கிறவங்களுக்குன்னு சில அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க அதை சொல்லி தான் அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த குளிப்பாட்டிட்டுலாம் இருக்கும்போது கொஞ்சம் நான் ரொம்ப க்ளோஸில் இருந்து அது அந்த குளிர்ற சவுண்ட் கேட்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான் பொய் சொல்ல மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நீங்கள் சும்மா கேட்டு பாருங்கள். ஸோ வந்து நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அழுவுட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 பேர் வந்து இவங்கள வந்து மெயின் ராஜா வந்து ரொம்ப அழுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருந்த சீன் தான். இன்றைக்கி தான் அந்த இதுக்கு பெரியாரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி குளிப்பாட்டணுன்றது ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஸோ அகெயின் வந்து ராகுல ராஜாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டுன்னு, ஏன்னா அந்த நேரம் வந்து இவங்களோட அந்த கேர்டேக்கர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கல எனக்கு கொஞ்சம் பேசிக்கிறதுக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போனேன். இது வந்து வேறு 2 யானைகள். இவரை பார்த்துக்கிறது தான் இந்த அண்ணா. ஸோ இங்கே இருக்கவங்க பேர் வந்து சூலா. இவருக்கு வந்து 28 வயசு. இவருக்கு ரொம்ப ஒரு ஓல்டு சோல் தான். ஸோ வந்து நான் சும்மா அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இது ரொம்ப ஏஜ் தானே. ஏன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க போகாதீங்க, அது நேற்றுல இருந்து இந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்குது அந்த மாதிரி. அப்போ நான் யோசிச்சேன், ஓகே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கா அப்படி போல் அப்படின்ட்டுன்னு. அப்போ நான் இவர்கிட்டே கேட்டேன், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா அப்படியே. நான் இல்லை, அது வந்து அவங்களோட அந்த ஒரு ஏஜுக்கு இருக்கிற ஒரு இதுதான். பட் அப்படி இது வரைக்கும் அந்த அக்ரெசிவாக நடந்து யாரையும் அடிச்சோ இல்லாட்டி ஒரு இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது அதை ஃபேஸை பார்க்கும்போது விளங்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஓல்டு சோல் தான் இவங்க. அப்படிலாம் கேட்டிருந்தேன் இவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட கொடுக்கறது அப்படின்னா. ஸோ அப்போ நான் அவர் சொன்னது வந்து கித்துள் அந்த மரத்துல அந்த கட்டைகளும் அப்புறம் வந்து இந்த தென்னோலை அப்படி தான் மோஸ்ட்லி கொடுக்குறது அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், நம்மள பழங்கள் தானே நிறைய கொடுப்பாங்க அப்படின்ட்டுன்னு. இல்லை, பழங்கள் கொடுக்கலாம், பட் ஒரு சில யானைகளுக்கு வந்து பழங்கள் ரொம்ப கொடுத்தா வந்து ஒத்துக்காது. ஏன்னா நான் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி ஃபுல்லாக வாழைப்பழம் அப்படிலாம் எடுத்துகிட்டு வரத அவர் சொன்னது, இல்லை கொடுக்காதீங்க என்கிட்ட, இப்போ இவங்களுக்கு வயிற்றுக்கு அது ஒத்துக்குது இல்லை அப்படின்ட்டு. நான் கிட்ட உண்மையாவானியா. அதே மாதிரி தான் ஒரு சில யானைகளுக்கு வந்து பால் கொடுக்கறது கூட ஒத்துக்காதான். அந்த வயிற்றுல பூச்சி வர்ற பூச்சி வைக்கிறது, இப்போ நமக்கெல்லாம் இருக்கும்ல, நம்ம பூச்சி மருந்து குடிக்கணும் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு, அந்த மாதிரி தான் இவங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது அந்த அந்த கண் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சேட். அப்போ நான் கேட்டேன், கண்ணில் வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குது, அது வந்து ஏன் அப்படின்ட்டுன்னு. அப்போ சொன்னாங்க, இல்லை அது வந்து ஹீட்டுக்கும் சம்டைம்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நான் டச் பண்ணும்போது அவர் பக்கத்தில் இருந்தார். எனக்கு கேட்டால் இது கொஞ்சம் அந்த ஏஜ்னால ஒரு ஸ்ட்ரேஞ்ச், இப்படி பார்த்தாலுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே. ஸோ அது சில நேரம் ஏதாவது ஒரு அக்ரெசிவாக மூவ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ இது வந்து ரத்னா. ஸோ இது 2 பேர் இருக்காங்களா. இப்போ இந்தியாவில் இருக்கிறது வந்து ரத்னா. இவருக்கு வந்து வயசு கூட. ஸோ இவருக்கு வந்து 35 வயசு கிட்ட. நான் அகெயின் வந்து நம்மளோட ராகுல ராஜா பார்த்துக்கிற அந்த கேர்டேக்கர் இருந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவர் வர வரைக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் சுற்றி இருந்த கயிறு கட்டியிருந்தாங்க, கொஞ்சம் கிட்ட வராமல். எனக்கு இந்த யானை வந்து அந்த இப்படி கட்டி வச்சு அந்த கொஞ்சம் இப்படி ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இதே மாதிரி ஒரு யானை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு தெஹிவல ஜூவில். அது இப்போ இது இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். நான் அதை கொஞ்சம் செக் பண்ணோம். அது எப்போ பாரு ஆடிட்டே இருக்கும். பட் இவங்கெல்லாம் அதை என்டர்டெயின் மாதிரி தான் நினைப்பாங்க. பட் அது உண்மையாகவே அப்படி இருந்ததுக்கு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அந்த கால் கட்டி அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு மென்டல் ஸ்டேஜில் மாதிரி தான் அது இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் இவரை ராகுல ராஜாவை பார்த்துக்கிற அந்த கேர்டேக்கர் அந்த அண்ணா வந்தார். ஸோ அப்போ நான் அவர்கிட்டையுமே சும்மா காய்ச்சிட்டு இருந்தேன், அண்ணா எப்படி நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்கன்னு கேட்க, இவர் வந்து ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக, பாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக தான் வந்து இது வளர்க்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி இது வேற ஒரு ஓனர்கிட்ட இருந்ததாகவும், அதுக்கு பிறகு தான் ஒரே இதாக தான் இந்த ராகுல ராஜாவும் மிஹின் ராஜாவும் தன்கிட்ட கொண்டாந்து இது பண்ணதா சொன்னாங்க. அப்போ நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன், என்ன மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடுன்னு கேட்க, இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி
கொஞ்சம் பழங்களும் கொடுக்குறாங்க. மரக்கறியும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அப்படி அப்படின்னா இந்த பூசணிக்காய், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் நம்ம இது சலாடுக்கெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உண்மையாவா மரக்கறி கொடுப்பீங்களா? அது கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த யானைகளுக்கு வந்து மோஸ்ட்லி பால் கொடுக்க மாட்டாங்களாம். அந்த குட்டியில இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்குறது. பட் ஓரளவு ஏஜ் வந்து அப்புறம் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பூச்சி வைக்கிறது கொஞ்சம் ஒத்துக்காத தன்மையெல்லாம் இருக்கு. அப்போ நான் கேட்டேன், இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நோயோ இதோ வந்தா என்ன பண்றது? இப்போ நீங்க வெட்டினரி எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கான ஒரு, ஏன்னா யானைகள்னு வரும்போது உருவத்தின் வயசுபடி ரொம்பவே பெருசு. அப்போ அதனால இல்லை, எவ்ரி மந்த்தோ அந்த ஒரு ஷெட்யூல் பண்ணபடி வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இதை இருக்கிற இடத்துக்கு வந்து கட்டாயம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதோட வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யானை வளர்க்குறதுக்கு வந்து கட்டாயம் வந்து லைசன்ஸ் வந்து வேணும். ஸோ இப்போ 2 யானை இவரோட கண்ட்ரோல், இவர் வளர்க்குறது 2 யானைகள்னு வரும்போது 2 லைசன்ஸ், செப்பரேட்டாக 2 லைசன்ஸ் வந்து கட்டாயம் வச்சுருக்கணும். அது போகிற இடத்துக்கு இவங்க கேரி பண்ணிட்டு தான் போகணுன்ற மாதிரி. அது கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸும் கூட தான். எனக்கு கேட்டால் இது ஒரு வைல்ட் லைஃப் அனிமல்ன்றது தெரியும் கட்டாயம். ஸோ கட்டாயம் லைசன்ஸ் இருக்கும். அதுவும் நான் போன வருஷம் திருவிழா டைம்ல சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு அவர் அப்ப சொன்னது வந்து அந்த டைம்லயே யானை வந்து 3 கோடி அப்படி போகுது அப்படின்னு. பட் இப்போ இவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, இல்ல 3 கோடிக்கெல்லாம் யானை இப்போ இல்லை, இப்ப வந்து ஒரு 4, 5 கோடி 8 கோடி வரைக்கும் போகுது, அந்த அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஒரு ப்ரிஷியஸான ஒரு கிரியேச்சர். நான் விலைக்காக நான் சொல்லலை. பட் எஸ், ஏன்னு கேட்டால் வந்து இது இங்க நம்மளோட நாட்டில் நம்ம சகோதர மொழி சமயத்திலையும் கலாச்சாரத்திலையும் யானை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முந்தி காலத்துலேருந்து இருக்கிறதால அவங்க இது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அதுக்கான மரியாதையாக இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், அவங்களோட பெருகரால இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான இடமும் இருக்குது. ஸோ அப்போ நான் நார்மலாகவே இந்த யானைகளை வந்து டச் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்பேன். என்கிட்ட எல்லா யானைகளுமே வந்து ஃப்ரெண்ட்லினஸ் கிடையாது, அது எனக்கும் தெரியும். ஸோ நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க அந்த ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஒரு கமாண்ட் வேர்ட். இந்த கமாண்ட் வேர்ட்ஸ் பற்றி சொல்ல நான் அவர்கிட்டே கேட்டேன், இது வந்து எல்லா கேர்டேக்கர்ஸுமே ஒரு ஸ்டாண்டர்டான வேர்ட் ஒரு செட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 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 வேர்ட், இப்போ நீங்க முதல்ல பார்த்தா தெரியும், அவர் சொல்லுவாரு அத்தா இந்து அப்படின்னா அது உட்கார சொல்றது மாதிரி. ஸோ இதே தான் எல்லா யானைகளுக்கும் இவங்க வந்து பழக்குவாங்க கேட்டா நோ. இது ஒவ்வொரு கேர்டேக்கரும் அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு யானைகளை வளர்க்கும் போது ஒரு ஒரு வேர்டை வந்து சொல்லி ஒரு ஆக்ஷனை பழக்கிறது. ஸோ அது வந்து ஆக்கள் வேறுபடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசா, நான் நினைச்சிட்டு இருந்தேன் வந்து எல்லா ஒரு வேர்டு இருக்கு, அதை தான் வந்து எல்லா உலகத்துல இருக்க எல்லா யானைகள் ஈவன் செஞ்சுரிஸ்லையும் இதுகளையும் வந்து அதுதான் பழக்கிறாங்கன்னு கேட்டால் நோ, அது வந்து டிஃப்ரெண்ட் படுது. அது அந்த கேர்டேக்கர் சொல்ற மாடுலேஷன் சொல்ற அந்த உச்சரிப்புக்கு தான் இவங்க வந்து பழக்கப்படுத்துறாங்க, பழகி கொள்றாங்கன்றது தான் இங்கே விஷயம். ஸோ நானுமே இவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து அந்த இதுலலாம் வந்து குத்தி இது பண்ணாட்டி வந்து நல்லா தானேன்னு கேட்க அவசியம் இல்லை, நாங்கள் அது பழக்கிற போது கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும்போது இந்த அங்குசத்துக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதுக்காக தான் இது பண்றது. மற்றபடி இவங்களுமே எல்லாருமே சொல்றது என்னன்னு கேட்டா வந்து நாங்க இந்த யானைகளை எங்கட ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைகள் மாதிரி தான் வளர்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் அவட்டே சொன்னேன், எனக்கு கூட யானை வளர்க்க ஆசைன்னு அப்படின்ட்டுன்னு. ஸோ இவங்க வந்து தங்கல்லேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க ஒரு நாளைக்கு தங்கல்ல, ஸோ அங்க வந்து நீங்க பாருங்க, அப்போ கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, நீங்க வந்து யாரா இருந்தாலுமே யானையோட கொஞ்சம் கிட்ட போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் போது அந்த கேர்டேக்கர் இருந்தாங்கன்னா அவங்களோட பெர்மிஷனோட அதை பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து இவரோட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் இவருமே ஒரு கேர்டேக்கர் தான். இவங்களோட அப்பா எல்லாருமே பரம்பரையாகவே வந்து இந்த யானைகள் வளர்க்குறது இது பண்ணுறது தான் அவங்களோட ப்ரொஃபஷனாகவே அவங்க பண்ணுறாங்க. இவர்கிட்டையுமே நான் முதல்ல அந்த காட்டின ரத்னா சூலான்னு சொல்கிற 2 யானைகளுமே ஒரு பௌத்த விஹாரைக்கு கீழே பொறுப்பில் இருக்கிற யானைகள் தான். அவங்களுக்கு இவர் தான் ஒரு மெயின் பொறுப்பு
அந்த மாதிரி. அப்போ இவரோட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். அதாவது இப்போ யானைகள் வளர்க்குறதுக்குன்னே சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இப்படி தான் அவங்க அதை பழக்கணும், ஒரு வயசு வரைக்கும் இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து இவர் சொன்னார். அதோட இந்த யானைகள் வந்து இவர் இப்போ நான் இவரோட ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னது வந்து ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஜிம்பாப்வே நாட்டில் வந்து யானைகள் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் வந்து அதிகரிச்சிட்டதாகவும், அதை அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொள்றதாகவும், கொன்ன யானை மாமிசங்களை வந்து அதே நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எனக்கு பார்த்ததுலேருந்தே நான் வந்து ரொம்ப மாதிரி என்ன இப்படிலாம் நடக்குமா, ஏன் இப்படி அந்த மாதிரி. பட் அது ஏன் அது அந்த ஒரு இது பண்ணுறாங்கன்னா வந்து யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஜிம்பாப்வே நாட்டில் அப்படி. அதை நான் இவர்கிட்ட பேசும்போது இவர் சொன்னது வந்து இல்லை, அது அப்படி நாங்கள் எங்கள் நாட்டில் வந்து யானைகளை வந்து ஒரு 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 குடும்பத்தில் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது வேறு நாடுகளுக்கு அதை கொடுக்கலாம், இது பண்ணலாம், ஏன் இப்படி கொள்கிறாங்க. ஏன்னா இவருமே அந்த நியூஸை பார்த்துருக்காரு. இவரோட ஒய்ஃப் வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு இவருக்கும் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து இவர் சொன்னது வந்து யானைகள்லையுமே வந்து ஒரு சில குளம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் எத்தனை அந்த ஒரு நேம் சொல்லி இது இது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சிலர் நார்மலாகவே இந்த பன்சிலைகளில் இந்த அந்த பௌத்த இது விஹாரைகளில் அந்த இது தூக்கிட்டு போவாங்க இல்லையா, மெயினான ஒரு புத்த பகவானோட அந்த ஒரு தாது தூக்கிட்டு போகிறது வந்து அது ஒரு ஒரு சர்டன் குளத்தில் வார அந்த ஒரு யானைக்கு தான் அது இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மங்கள குலைய அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த யானைகள் தான் அதுக்கு வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. මංගල කුලේ තමයි ඉතුරු වෙලා තියෙන්නේ. අර ඔයා කිව්වේ කතරගමේ ඉන්නේ. කතරගම තමයි මම දකින්න ක්‍රමයට මංගල කුලේ ඇත්තක් ඉන්නේ. වෙන කවුරුත් නැහැ. ඔව් වෙන කවුරුත් ඉඳලා ඒ අංග ලක්ෂණ නෑ අපි ඉන්නේ. දැක්කම බලා හිටියාම යා කන් ගහනවා, ඇවිදිනවා. ඒක ඔක්කොම බලලා ඒ දේරම බලලා තමයි එයාගේ වාතාවරණය තේරෙන්නේ අපිට. මෙයා මේ වගේ සතුට මෙයා මෙහෙමයි කියලා හිතෙන්නේ අර ගොඩක් වෙලා බලා හිටියාම එයාට තේරෙනවා අපිට. තේරෙනවා. ඔව්. එහෙනම් තමයි අපි හිතාගන්නේ මෙයා මේ කුලයට අයත් වෙන සතුටින් කියලා. ඔයාගේ මේ වරේ කතරගම විතරයි තමයි එයා ඉන්නේ නේ. ඔයා දන්න තේරෙන තමයි. இப்போ ஸ்ரீலங்காவில் ஆக உயர்ந்த ஒரு 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 குளம்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் மிஞ்சி இருக்கிற ஒரு குளம்னு சொல்கிறது மங்கள குலைய அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்ச மட்டில் அவரோட யூகத்தின்படி இப்போ கதிர்காமத்தில் இருக்கிற அந்த பெருகறிக்கு வார யானைகள் தான் மங்கள குலையில் இருக்கிற ஒரு யானைன்னு இவரோட யூகம். அப்போ இவர் சொல்கிறாரு. நான் கேட்டேன் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா அவர் சொன்னார் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஆஃப்கோர்ஸ் நமக்கு சொன்னால் புரியாது தானே. அது நடக்கிற விதங்கள், அது காது அசைக்கிற விதம், அது நடந்து போகிறத வச்சே இவங்களுக்கு யோகிக்கக்கூடிய ஒரு இது இருக்குன்றது தான் அவர் அந்த முதல்ல சொன்னது. இதை நான் ஏன் எகைன் டிரான்ஸ்லேட் பண்றேன்னா இன்கேஸ் எனக்கு சப்டைட்டில் ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்காக தான். ஓகே. ஓ මෙතන ඒක පිළිවිසතු සෙට් වෙනවා. ඔව් ඒ තරුණ වයස එනකොට ඒ රෙඩි එනවා. ඒක මේ සීලාලින් විතර නෙමෙයි. ඔව් කැලේ ඉන්න වල්ලලියටත් ඒක එනවා. වල්ලලියට හැදිච්ච කාලෙදී ඒ වල්ලලිය තනියෙන් ඉන්නවා. වෙනාලි ළඟට ඉන්නේ බයයි. ඔව් අර පිස්සෙක් නේ. අර වෙන බજારක අර ආන්දි අදාර අයින් වෙනවා. එයා ඉන්නේ පළාතට යන්නේ. එයා තනියෙන් තමයි ඉන්නේ. පිස්සු වලින් යාට පිස්සුව තමයි කියන්නේ. ඒක මොනවද වෙන්නේ? ඊට පස්සේ ඒක හරියනවද? ඒක මාස 2 3 එකෙක් නම් සත්‍ය හැටියට ඒක මාස ගන්න පවතින්නේ අර සත්‍ය කියන ඇඟේ ප්‍රමාණය. දැන් සත්‍ය වැඩි නම් මාස 6 7යි. සත්‍ය අඩු වගේ සත්‍ය නම් මාස 2කමාරක් දෙකෙන් ඉවරයි. එන්නේ වගේ කතාවක්. ඒ මද ඔළුවට ඇවිල්ලා ඔළුවෙන් පිට කරන්නේ. ඔළුවට ආම ඔළුව ගැක්කම වෙනවා. ඒක තමයි අර මේ දෙපැත්තෙන් නිකුණවල් දෙකක් තියෙන හැමෙක් කියලා. ඒ දෙකෙන් තමයි ගලන්නේ. එළියට. ඒක මේ හීලාලියටයි කැලේ ඉන්න වෙලේ කියලා වෙනසක් නෑ. දෙන්නට මේක වෙනවා. හරි. අර කොණ්ඩේ භාවනාවේ මෙතනට අර ඒක පොඩි අර වයසටද ඒක වෙන්නේ? දැන් මෙයාට තියෙන අර පොඩි ඒ පොඩි කාලේ.
පොඩි කාලේ ඉන්නේ. ඒක දැන් අතුල් වෙනකොට දැන් අපි නානකොට ඔය කේස් කැඩෙන්නේ. ඒවද? අර පොල්ලෙන් අතුල් වෙන කේස් කැඩෙනවනේ අතුල් වෙනවා මඩාරින්. ඒකට ඒ කේස් කැඩෙනවා. ඒක අර තරුණ කාලෙන් ආවිල්ලා එහෙම ඒක නැති වෙනවනේ. ඒක තරුණ කාලේ පොඩ්ඩක් අවුරුදු 18 30 වෙනකොට ඒක නිකන් ඉතින් අර මයිල්ටි කැල්ලා. එහෙම අර අපි කොණ්ඩේ යනවා වගේ වැඩ. ඔගේ. අර සමහර ආලි වලට අර මේකේ අර රෝස පාට වල අර මේ එනවා නේද අයියේ? ඒ ගෝඹ. ඒක මොනවා හරි මේ විශේෂයක් තියෙනවා. ඒක මේ විශේෂත්වයන් නෙමෙයි. ඒක බැලුවහම පෙළ අලින්ට ගෝඹර හැදෙනවා ගොඩක්. පෙළ අලින්ට ගෝඹර නෑ. නෑ. ඔය තමයි බලදෙන්නේ. ඔව්. ඒක මේ ඒකත් අර මේ අර කුලේ අර කුලෙත් එක්ක වගේ ලක්ෂණ කතන්දරයක් ඒක තියෙනවානේ. இது நானே தான் கேட்டேன். சில யானைகள் வந்து இப்படி நெத்தியில வந்து அந்த குட்டி குட்டி முடி வந்து வளர்ந்துருக்கும். அது பார்க்க ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். அது வந்து இப்போ இந்தியாவில் சில கோயில்களில் வளர்க்குற யானைகளோட அழகா கட் பண்ணி ஒரு மாதிரி இந்த டோரா புஜ்ஜி ஹேர் கட் மாதிரி பண்ண. அப்போ அதை பற்றி சும்மா கேட்டுருக்காச்சுன்னா இல்லை, அது வந்து சின்ன வயசுல அதுகளுக்கு வரும், அந்த முடி வந்து வளர்றது தான். ஸோ இவங்க தேய்ச்சி குளிப்பாட்டும் போதெல்லாம் சில நேரம் அந்த முடி வந்து உடையும். அது அப்படியே வயசு போக போக அது அப்படியே இல்லாமல் போயிடும். மனுஷங்களுக்கு மாதிரி தான், எங்களுக்கும் அப்படி தானே தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்து வந்து அந்த கேர்டேக்கர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து ஆண் யானைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மோஸ்ட்லி வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படின்ற மாதிரி இந்த அதோட முகத்துல காதுக்கும் தும்பிக்கைக்கும் அந்த இடையில கிட்டத்தட்ட ஒரு கண்ணம் மாதிரி வைங்களா, அங்கே இருந்து ஒரு லிக்விட் ஒரு திரவம் வந்து வெளியேறும். அந்த டைம் அது வந்து காட்டு யானைகளுக்கு மட்டும் இல்லை, நாமளா வளர்க்குற யானைகளுக்கும் சரி, காட்டில் வாழ்கிற யானைகளுக்கும் சரி, அது வந்து அப்படி ஆகும்னு சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீட் சைக்கிள் ஆகிற மாதிரி தான். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த யானைகள், அதாவது ஆண் யானைகள் வந்து நார்மலாவே யானைகள் கூட்டமா வாழ்ற ஒரு ஜீவராசி. பட் அந்த காலப்பகுதியில வந்து அது வந்து தனியாகிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அதுவாவே தனியா தான் போயிருக்கும். அந்த டைம்ல அதோட கூட்டத்தை சேர்ந்த மற்ற யானைகளுமே அது கிட்ட போகாது. ஏன்னா அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு மதம் பிடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லயோ இல்லாட்டி 1 to 3 months அந்த மாதிரி டைம் கேப்ல அது அகெயின் ஓகே ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷனாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து நானும் கேட்டேன், அந்த யானைகளோட ஃபேஸில் வந்து அந்த ஒரு குட்டி குட்டி அந்த ஒரு ஹேர் க்ரோத் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். அது எல்லா யானைகளிலையும் நான் கண்டதில்லை. இப்போ அவர்கிட்ட கேட்டேன், அது எல்லா யானைகளுக்கும் ஏன் வருது இல்லைன்னு கேட்டேன். அப்படின்னு இல்லையா, பட் அது ஒரு யங் ஏஜில் இருக்கும், மனுஷங்களுக்கு மாதிரியே தான். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அது வந்து கொட்டிடும். அதோட இவங்க வந்து அந்த தேங்காய் மட்டையில தானே தேய்ச்சி குளிப்பாட்டுறது. ஸோ அந்த டைம் கூட அந்த முடி வந்து உடையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுன்னு உண்மை, ஏன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். அது சில யானைகள் இப்போ இந்தியாவிலலாம் வந்து சில யானைகளுக்கு வந்து ப்ராப்பரா அழகா ஒரு டோரா கட் மாதிரிலாம் வெட்டி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி கியூட் ஃபீலிங்கா இருக்கும். ஸோ இந்த யானைக்கும் அப்படி இருந்துச்சு மிகின் ராஜாக்கு. அதனால நான் க்ளோஸ் அப்ல பார்த்தா விளங்கும். அதுக்கு கியூட், அந்த ஹேர் அந்த லுக்கே வந்து நல்லா கியூட்டா அப்படி இருக்கும். அடுத்து வந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னே அவங்ககிட்ட இருந்துச்சு. அடுத்து இந்த யானைகளோட அந்த நெத்தியில இருந்து துதிக்கை வரைக்குமே சில யானைகளுக்கு மட்டுமே ஒரு பிங்க் கலர்ல டட்ஸ் மாதிரி வந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்போ நமக்குலாம் அந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில யானை தான் நான் கண்டிருக்கேன். வெரி ரேர் தான் நான் இங்கே கண்டதுமே. அது வந்து எப்படி அவங்களுக்கு சில அது ஒரு சர்டன் இதுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு எல்லாம் கேட்க, அப்ப அவங்க சொன்னாங்க இல்லை, அது வந்து அதுவுமே அந்த இவங்களோட குலம் சார்ந்த அந்த யானைகளோட சில சார்ந்த யானைகளுக்கு தான் அது இருக்கும். அது அந்த அழகான தோற்றம் வாரத்துக்கும் ஒரு அழகான அந்த ஒரு இதிகாச கதை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த அவர் சொன்னாரு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி மிகின் ராஜா வந்து அந்த குளிப்பாட்டிட்டு கூட்டிட்டு வர வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் அந்த பெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் சரியா இருக்கனால கொஞ்சம் ரெடி பண்ணும் அவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ப்ராப்பரா ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு போகலை. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியும் எல்லா எலிஃபென்ட் கேர்டேக்கர்ஸ் வந்து லவ் பண்ண மாட்டாங்க கிட்ட போய் வீடியோஸ் எடுக்கிறதோ இல்லை அவங்களோட பேசுறதுக்கோ. பிகாஸ் அது அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லை இல்லையா, ஒரு ஆளோட கன்வர்சேஷன் பண்ணணுன்றது. அது ஐ எம் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் அபவுட் தட். பட் நான் ஒரு சின்ன ஹோப்ல தான் போனேன், யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாலோ கதைக்கு கிடைச்சாலோ பெரியதா இருக்கும்னா. அதே மாதிரி அங்கிருந்து எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ், அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எல்லாருமே சொன்னது, நீங்க வாங்க,
அவங்க இடத்துக்கு வந்து பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் எவ்ரி சிங்கிள் டைம் இந்த எலிஃபென்ட் கேட் எக்ஸோல பேசும்போது ஏதாவது ஒரு புது விஷயம் நான் கத்துட்டு இருந்திருக்கேன் இந்த யானைகள் பத்தி. அது ஒவ்வொரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கும் போது அது எனக்கு பெரிய ஒரு அட்ரினலின் ரஷ் மாதிரி தான். அது எனக்கு அது ஒரு ஒரு என்னோட அறிவுக்கு தீனி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தியும் தெரியாததை ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அது உண்மையா வேற லெவல். ஸோ எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இந்த யானைகள் மீதான ஒரு அன்பும் ஒரு தீவிரமான ஒரு பாசமும் வந்து விட்டு போயிடாதுன்னு தெரியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு வீடியோ தான் இது. அதோட ஏதாவது இது சம்மந்தமான தாட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தட் டாடா, பை பை, டேக் கேர்.